அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு. அஷ்டம சனியோடு கூட்டணி சேரும் சூரியன். கடகராசிக்காரங்களுக்கு சவால் நிறைந்த மாதம்தான். நீங்கள் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறத பற்றி நாம் பார்க்க போகிறோம். பிப்ரவரி மாதத்தில் மகரத்திலும் கும்பத்திலும் புது கூட்டணி உருவாகுது. சூரியன் செவ்வாயுடன் பாதி நாட்களும் சனியோடு பாதி நாட்களும் பயணம் செய்வார். சனி சூரியன் கூட்டணியால் இந்த மாதத்தில் சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். கிரகங்களின் பெயர்ச்சி. பிப்ரவரி மாதத்தில் கிரகங்களின் கூட்டணி பிரியுது, புது கூட்டணி உருவாகுது. மகர ராசியில் உள்ள சூரியன் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதிக்கு கும்பராசிக்கு மாறுகிறார். மகர ராசியில் உள்ள புதன் கும்பராசிக்கு மாறுகிறார். தனுசு ராசியில் உள்ள சுக்கிரன் மகர ராசிக்கு மாறுகிறார். சந்திரனை ராசி அதிபதியாக கொண்ட கடகராசிக்காரங்களுக்கு மாதம் முற்பகுதியில் 4 கிரகங்கள் 7ஆம் வீட்டில் கூடியிருக்கின்றன. அதிர்ஷ்டம், தன்னம்பிக்கை, தைரியம்லாம் கூடும். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் கிரகங்களின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைக்கிறதுனால நிம்மதியான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. புதிய வாய்ப்புகள்லாம் இனிமேல் உங்களுக்கு தேடி வரும். வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. திருமண சுபகாரியங்கள் தொடர்பாக பேசலாம். எதையும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து முயற்சி செய்யுங்க. அப்போ தான் வெற்றி கிடைக்கும். தடைகளை உடைக்கும் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கிறது. கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்து சனி காலமாக இருந்தாலும் மற்ற கிரகங்களின் பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பெரிய அளவில் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. புதிய வாய்ப்புகள்லாம் தேடி வரும். திருமண சுபகாரியம்லாம் கைகூடி வரும். உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது அவசியம். வேலை செய்யும் இடத்தில் மன உளைச்சல்கள் அதிகரிக்கும். கவனம் தேவை. மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவது அவசியம். ஆசிரியர்கள் சொல்வதை கேட்டு புரிஞ்சு பாடங்களை படிக்கிறது மூலம் நல்ல மதிப்பெண்கள் பெறுவதோடு விளையாட்டுப் போட்டிகளில் சிறந்து விளங்கி பாராட்டுகளையும் பரிசுகளையும் நீங்கள் பெற போகிறீங்க. குரு பகவான் 10ஆவது வீட்டில் வலிமையாக பயணம் செய்கிறார். குருவின் துணை உங்களுக்கு கூடவே வரும். 8ஆம் வீட்டில் பயணம் செய்யும் சனி நிறைய தடைகளை ஏற்படுத்துவார். குரு பகவான் துணையோடு தடைகளை தாண்டி நீங்கள் முன்னேற போகிறீங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். வேலை விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் இதுவரை இருந்த போட்டிகள், மறைமுக எதிர்ப்புகள் யாவும் விலகி தொழில் மேன்மை அடையும். விரோதிகளும் நண்பர்களாக மாறி நட்பு கரம் நீட்டுவாங்க. தடைபட்டு கொண்டிருந்த வாய்ப்புகள் கிடைக்கும். பயணங்களாலும் அனுகூல பலன்கள் உண்டாகும். பொருளாதார நிலை சிறப்பாக இருக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிறைந்திருக்கும். சிலருக்கு வீடு, வாகனம் போன்றவற்றை வாங்க வேண்டும் என்ற எண்ணம் ஈடேறும். பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும். பொன்பொருள் சேர்க்கை உண்டாகும். சின்ன சின்ன சண்டைகள் வரலாம். தம்பதியர் விட்டு கொடுத்து ஒருவருக்கொருவர் அனுசரித்து சென்றால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. பிரச்சனைகள் எது வந்தாலும் எதையும் சமாளிக்கும் ஆற்றல் உண்டாகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு தடைப்பட்டு கொண்டிருந்த பதவி உயர்வுலாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள் கிடைக்கும். மொத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதம் கடகராசிக்காரங்களுக்கு சவால்கள் நிறைந்த மாதமாக அமைந்திருக்கிறது. கடகராசி பிப்ரவரி மாத பலன்களை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். கடகம், அதாவது புனர்பூசம், 4ஆம் பாதம், பூசம், அயல்யம், அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கிரக நிலை. தைரிய வீரிய ஸ்தானத்தில் கேது. சந்திரன் ரணருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய். சுக்கிரன் கலஸ்திரஸ்தானத்தில் சூரியன். புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி. பாக்கியஸ்தானத்தில் ராகு. தொழில் ஸ்தானத்தில் குரு என கிரக நிலையெலாம் இருக்குது. அடுத்தது நாம் பார்க்க போகிறது கிரக மாற்றம். 4/2/2024 அன்று செவ்வாய் பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்திரஸ்தானத்திற்கு மாறுகிறார்.
13/2/2024 அன்று சூரிய பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஸ்தமஸ்தானத்திற்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று சுக்கிர பகவான் ரணருண ரோகஸ்தானத்தில் இருந்து கலஸ்தரஸ்தானத்துக்கு மாறுகிறார். 13/2/2024 அன்று புதன் பகவான் கலஸ்தரஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாறுகிறார். அற்புதமான சிந்தனைக்கு இடம் கொடுக்காம தீர்க்கமான எண்ணமுடைய கடகராசி அன்பர்களே, இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும். புத்தி சாதுரியத்தால் எதையும் செய்து முடிக்க முடியும். அனுபவபூர்வமான அறிவுத்திறன் கை கொடுக்கும். பணவரத்து தாமதப்படும். மற்றவங்கள்ட்ட வீண் வாக்குவாதங்களை தவிர்க்கணும், அதான் உங்களுக்கு நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும். தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகளை எடுக்க நேரிடும். பணவரத்தெல்லாம் தாமதப்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சக ஊழியர்களுடன் கவனமாக பழகுவது நல்லது. அடுத்தவரின் உதவி கிடைக்கும். புதிய பொறுப்புகள் ஏற்க வேண்டியது இருக்கும். செயல்திறன் அதிகரிக்கும். அடுத்தது குடும்பத்தில் திடீர் பிரச்சனை தலை தூக்கும். மிகவும் கவனமாக கையாண்டால் அது தீரும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை ஏற்படலாம். பிள்ளைகள் உங்கள் ஆலோசனையை கேட்காம தன்னிச்சையாக முடிவெடுக்க நேரிடும். உறவினர்கள் நண்பர்கள்ட்ட கவனமாக பேசணும், பழகணும், அதான் உங்களுக்கு நல்லது. பெண்கள் அனுபவபூர்வமான அறிவை கொண்டு எதையும் சாதிப்பீங்க. வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை தரும். கலைத்துறையினரை பொறுத்தவரை தொழில் வாக்குவன்மையால் சிறப்பாக நடக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகலாம். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பணிகள் தொடர்பான பயணங்கள் செல்ல நேரலாம். புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்து முடிப்பீங்க. அடுத்தது அரசியல் துறையினரை பற்றி பார்க்கும்பொழுது, அரசியல் துறையினர் நிதானமாக பேசுவது நன்மை தரும். பணவரத்து திருப்தி தரும். எதிர்பார்த்த தகவல்கள் வரும். மகிழ்ச்சி உண்டாகும். வாழ்க்கையில் நல்ல திருப்பம் ஏற்படும். சூரியன் சஞ்சாரம் பயணங்கள் மூலம் லாபம் கிடைக்க செய்யும். மனசில் மகிழ்ச்சி ஏற்படும்படியான காரியங்கள்லாம் நடக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும். பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது புனர்பூசம் 4ஆம் பாதத்தை பற்றி தான். இந்த மாதம் தொழில் வியாபாரம் சிறிது மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் குறையாத நிலை இருக்கும். போட்டிகள் பற்றிய கவலையை விட்டுவிட்டு தொழில் வியாபாரத்தில் கவனம் செலுத்தணும், அதான் உங்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வெளியூர் மாற்றங்கள் உண்டாகலாம். சக ஊழியர்களுடன் பேசும்போது கோவப்படாமல் இருக்கிறது நன்மை தரும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது பூசத்தை பற்றி தான். இந்த மாதம் குடும்ப உறுப்பினர்களுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள் நீங்கி மகிழ்ச்சியும் சகஜ நிலையும் காணப்படும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து போகணும், அதான் உங்களுக்கு நல்லது. பிள்ளைகளிடம் பேசும்போது நிதானமாக பேசணும், அதான் உங்களுக்கு நல்லது. வாகன வசதி உண்டாகும். அடுத்தவங்கள்ட்ட வாக்குவாதத்தை தவிர்ப்பது நன்மை தரும், கவனமாக இருக்கணும். அடுத்தது நாம் பார்க்க போகிறது ஆயில்யத்தை பற்றி தான். இந்த மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாக இருக்கும். எதிலும் நிதானம் தேவை. அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகலாம். மற்றவங்கள்ட்ட உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீங்க. பணவரத்து தாமதப்படும். கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அடுத்தது கடகராசிக்குரிய பரிகாரம் என்னன்னு நாம் பார்க்க போகிறோம். மாரியம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள்லாம் விலகும். காரிய வெற்றி உண்டாகும். மனமகிழ்ச்சி கூடும். சந்திராஷ்டம தினங்கள் 11, 12. அதிர்ஷ்டமான தினங்கள் 4, 5. இதுவரைக்கும் நாம் பார்த்தது பிப்ரவரி மாத ராசி பலன்கள் 2024ஆம் ஆண்டு கடகராசியை பற்றி தான் நாம் பார்த்தோம்.